Good morning students. 5th chapter Monetary Economics 5வது அத்தியாயம் பணவியல் பொருளாதாரம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல கவனமாக கவனிங்க. ரொம்ப முக்கியமானது கூட. இதில் நம்ம இந்த பணவியல் பொருளாதாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, இந்த பணத்தோட பரிணாம வளர்ச்சி, பணத்தோட வகைகள், பணிகள், பணவீக்கம்னா என்ன, பணவீக்கத்தோட விளைவுகள், காரணங்கள், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், வாணிப சுழற்சியின் பல்வேறு கட்டங்கள், இதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்வேஷன் ஆஃப் மணி, டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன், டைப்ஸ், காசஸ், effects of inflation and measures to control. To know the various phases of trade cycle. Introduction. Monetary economics is the branch of economics that provides a framework for analyzing money and its functions as a medium of exchange, store of value and unit of account. இப்போ இந்த பொருளியல்ல இந்த பகுதி பணவியல் பொருளாதாரம், பணவியல் பொருளியல் அப்படின்னு சொல்லலாம், பணவியல் பொருளாதாரம்னு சொல்லலாம். இது பாருங்க, இதுல பணம்ன்றது என்னன்னா அதோட பணிகள் இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்க. பரிவர்த்தனை, மதிப்புகளின் இருப்பு வைத்தல், மதிப்பீட்டு அலகு. இது ரொம்ப முக்கியமானது. பரிவர்த்தனை, மதிப்புகளின் இருப்பு வைத்தல், மதிப்பீட்டு அலகு. இதை நம்ம பகுப்பாய்வு செய்வதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தருது பணம். It examines the effects of monetary systems including regulation of money and associated financial institutions. பணம் அப்படின்னா பொருள். மணியோட மீனிங். Money is anything that is generally accepted as payment for goods and services. பொருள்ல நம்ம பார்க்கும்போது பணம்ன்றது என்னன்னா பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கும் கடன்களை திரும்ப செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவி தான் பணம். பொருட்களை நம்ம இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னா அந்த பொருட்கள் நம்ம வாங்குறதுக்காகவும், அது பணிகளை பொருட்களையும் பணிகளையும் வாங்குவதற்காகவும், கடன்களை திருப்பி நம்ம செலுத்துறதுக்காகவும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவி தான் பணம். ஒரு இடையீட்டு கருவியாக பணம் செயல்படுகிறது. அதை பொது இடையீட்டு கருவி என்பது மேற்கண்ட பரிமாணங்கள் அனைவராலும் தயக்கமின்றி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று ஆகும். இப்போ உலக நாடுகள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கடனின் முக்கியத்துவம் ரொம்ப அதிகரித்து வருது. காசோலைகள், மாற்றுச்சீட்டுகள் போன்ற கடன் கருவிகள் அதற்காக பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. இருந்த போதிலும் பணமே அனைத்து கடன்களுக்கான அடிப்படை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாமே நிறைய என்னென்ன வந்தா கூட பணம் தான் ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்றோம், அதை தான் நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம சொல்றோம். அதோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெட்ஸ், ஒரு கடனை திருப்பி கொடுக்கறது, அந்த சர்வ்ஸ் அஸ் a medium of exchange, இடையீட்டு இதாக செயல்படுகிறது. Medium of exchange is anything that is widely accepted as a means of payments. In recent years, the importance of credit has increased in all the countries of the world. Credit instruments are used on an extensive scale. The use of checks, bills, bills of exchange, etc. has gone up. It should, however, be remembered that money is the basis of credit. Definitions. பணத்தோட இலக்கணங்கள் பார்த்தோம்னா, பணத்துக்கு பல பொருளியல் அறிஞர்கள் நிறைய இலக்கணங்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி 2 இலக்கணம் ரொம்ப முக்கியமானது. வாக்கர்ன்றவர் சொல்லியிருக்காரு, அடுத்தது க்ரௌத்தர்ன்றவர் வரைவிலக்கணம் சொல்லியிருக்காரு. மணி இஸ் வாட் மணி டஸ். மணி இஸ் வாட் மணி டஸ். வாக்கர் இது அக்கார்டிங் டு வாக்கர்ன்றவர் இந்த டெஃபினிஷனை சொல்லியிருக்காரு. அடுத்து க்ரௌத்தர்ன்றவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மணி கேன் பி எனிதிங் தட் இஸ் ஜெனரலி அக்செப்டபிள் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் and at the same time acts as a measure and a store of value. இது க்ரௌத்தரோட டெஃபினிஷன். பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம். இது வாக்கர் சொல்லியிருக்காரு. பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும், மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல், ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் சொன்னேன், இடையீட்டு கருவி, மதிப்பளவை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒன்றாகவும் இருப்பதுதான் பணம். வரைவிலக்கணத்தின் போது நீங்க எழுதும் போது அந்த வார்த்தைகளை மாற்றவே கூடாது. ஏன்னா வரைவிலக்கணம்னா டெஃபினிஷன், அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே படிக்கணும். இப்போ மணி இஸ் வாட் மணி டஸ், அது நீங்க படிச்சீங்கன்னா அதை எழுதிடலாம் ஈஸி. இப்போ பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம். எந்த வார்த்தையும் இதில் பெறலக்கூடாது. அதே மாதிரி க்ரௌத்தர் சொல்ற டெஃபினிஷனும் இதில் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி இந்த வார்த்தைகள் அப்படியே ஒன்று கூட மாறக்கூடாது. பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட
ஒரு இடையீட்டு கருவியாக செயல்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல். பணத்தின் பரிணாம வளர்ச்சி. அடுத்த டாபிக் வந்து இவால்வேஷன் ஆஃப் மணி. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் the introduction of money as a medium of exchange was one of the greatest inventions of mankind. இந்த பணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பரிமாற்ற கருவியாக அறிமுகப்படுத்தி மனித குலத்தில் இது ரொம்ப உயரிய ஒன்றாகும். பணம் வந்து அறிமுகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்டங்கள் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், பண்டமாற்று முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்போ எப்படின்னா பண்டத்தை கொடுத்து பண்டத்தை வாங்குறோம். பணத்துக்கு பதிலாக பண்டம் தான் இருந்துச்சு. மக்கள் தங்கள் தேவையான பொருட்களை பணிகளை பெரும் பொருட்டு தங்களிடம் உள்ள பொருட்கள் பணிகளை என்ன செய்வாங்க, கொடுத்து மாற்றுவாங்க. இப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இந்த பண்டமாற்று முறையானது ரொம்ப சிக்கல்களை சந்திச்சிச்சு. இது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப தோல்வி பண்டமாற்று முறை. இந்த தோல்விக்கு பின்னாடி தான் என்ன செஞ்சாங்க, நம்ம தேவை போக உபரியா இருந்த பொருட்களை பரிமாற்றிக்கொள்ள பணம் அப்படின்ற இடையீட்டு கருவி ஒன்று தேவைப்பட்டது. அந்த மாதிரி வரும்போது தான் இந்த பொது இடையீட்டு கருவிகளாக அவங்க சில பொருட்களை பயன்படுத்தினாங்க. விலங்கின் தோல், ரோமம், அப்புறம் உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இவ்வாறு பொருட்களை பொருட்களுக்காக மாற்றிக்கொள்ளும் முறையே பண்டமாற்று முறை என்று அழைக்கப்படுகிறது. அதான் இங்கிலீஷ்லேயே நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தோம்னா பாருங்க, அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம் buyers and sellers of commodities had to face a number of difficulties. Surplus goods were exchanged for money, which in turn was exchanged for other needed goods like furs, skins, salt, rice, wheat, utensils, weapons, etc. were commonly used as money. Such exchange of goods for goods was known as barter exchange or barter system. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்ட்டர் சிஸ்டம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பனானாஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஆப்பிள், இதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் காலப்போக்கில் இது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா the history of barter system starts way back in 6000 BC. barter system எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, was introduced by மெசபடோமியா tribes, பழங்குடியினர். மெசபடோமியாவில் இருக்க பழங்குடியினர் பயன்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Phoenicians adopted bartering of goods with various other cities. அப்புறம் பார்த்தீங்கன்னா Babylonians has developed an improved barter system where goods were exchanged for goods. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். இந்த பிக்சரில் உங்களுக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, உலோக திட்டம். மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்னா உலோக திட்டம். இந்த பண்டமாற்று முறை பண முறைக்கு பின் நவீன பண முறைகள் என்னாச்சு, நவீன பரமுறைகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இதில் முதன்மையானது உலோக பண திட்டம் ஆகும். உலோக பணம் ஆஃப்டர் த பார்ட்டர் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மணி சிஸ்டம், மாடர்ன் மணி சிஸ்டம்ஸ் இவால்வ்டு. அமங் தீஸ் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் இஸ் த ப்ரீமியர் ஒன். அதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் தான் கொஞ்சம் முதன்மையானதாக இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, உலோக திட்டத்தில் தங்கம், வெள்ளி, ஏதாவது ஒரு உலோகம் அதன் மேலே பணத்தோட திட்ட மதிப்பினை தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலோக திட்டத்தின் கீழே என்ன செய்யறாங்க, உலோக நாணயங்கள் பணமாக உருவாக்கப்பட்டது. நிறைய நம்ம கூட பழைய காலத்துக்கு காயின்ஸ்லாம் நம்ம வீட்டில் கூட பார்த்தோம்னா இருக்கும். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் யூஸ் பண்ணது அப்படிலாம் அது இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த காலனா, அரேனா, அந்த மாதிரி இதை பார்க்கும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த மெட்டல்ஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாணயங்கள் முழு மதிப்பு பணமாக அல்லது முழு நிறையுடைய சட்டமுறை பணமாகவே இருந்து வந்தது. அந்த நாணயங்களில் முகமதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு ரெண்டும் சமமாக இருந்தது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுலையும் மெட்டாலிக் இதில் கோல்டு தான். Under metallic standard, some kind of metal, either gold or silver, is used to determine the standard value of the money and currency. Standard coins made out of the metal are the principal coins used under the metallic standard. These standard coins are full-bodied or full-weighted legal tender. Their face value is equal to their intrinsic metal value. And the next one, gold standard. பொன் திட்டம். Gold standard is a system in which the value of monetary unit or the standard currency is directly linked with gold. பொன் திட்டத்தின் கீழே ஒரு பணத்தின் அலகு வந்து ஒரு குறிப்பிட்ட இடையிலான பொன் அளவில் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பண அலகின் வாங்குதிறன் அந்த பொன் பணத்தின் எடை அளவுக்கு சமமாக நிர்வகிக்கப்பட்டிருந்துச்சு. எவ்வளோ நீ பணத்தை இது பண்ணுற உற்பத்தி பண்ணுற அச்சடிக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன வச்சிருக்கணும், கோல்டு. பொன் பணத்தின் எடை அளவுக்கு சமமாக நிர்வகிக்கப்பட்டது. இதுதான் வந்து gold standard. The monetary unit is defined in terms of certain weight of gold. The purchasing power of a unit of money is maintained equal to the value of a fixed weight of gold. அடுத்தது silver standard.
The silver standard is the monetary system in which the standard economic unit of account is a fixed weight of silver. வெள்ளி திட்டத்தில் ஒரு பணத்தின் அலகு குறிப்பிட்ட அளவிலான வெள்ளி உலோகத்தின் மதிப்பிற்கு ஈடானதாக இருந்தது. இந்த முறையில் அந்த நாட்டில் என்ன செய்கிறாங்க, அரசின் அந்த பணத்தை எப்போ வேண்டுமானாலும் வெள்ளியில் மாற்றிக்கொள்ள அனுமதியினே அவங்க வழங்கியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னது, சில்வர் ஸ்டாண்டர்ட். The silver standard is a monetary arrangement in which a country's government allows conversion of its currency into fixed amount of silver. பொன் திட்டம் மாதிரியே தான் வெள்ளி திட்டமும். எப்போ வேணாலும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், வெள்ளிக்கு பதிலாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது காகித பணத்திட்டம், பேப்பர் கரன்சி. பேப்பர் கரன்சின்னும் போது என்னது, பேப்பர் கரன்சி பாருங்க, காகித பணத்திட்டம் நாட்டில் கருவூலமோ மைய வங்கியோ அல்லது ரெண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக காகித பணத்தினை புழக்கத்தினை வழங்கும் ஓர் பணமுறையாகும். காகித பணமுறையில் பணத்துக்கு ஈடான மதிப்பினை நம்ம என்ன செய்யணும், உலோகமாக மாற்ற முடியாது. காகித பணத்தை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். The paper currency standard refers to the monetary system in which the paper currency notes issued by the treasury or the central bank or both circulate as unlimited legal tender. Paper currency பேப்பர் கரன்சியில் இப்போ காகித பணத்தில் நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உலோகமாக மாற்ற முடியாது. காகித பண மதிப்பு நிர்ணயம் பொன் மற்றும் வெள்ளி, அப்போ உலோக மதிப்புகளை சார்ந்து அது இருக்கிறது இல்லை. இப்போ காகித பணத்திட்டம் வந்து நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என்ன அழைக்கப்படுறோம், அதை நம்ம என்ன சொல்கிறோம், மற்ற இதோடய அதை நம்ம இது கம்பேர் பண்ணல, நம்ம அதை வந்து என்ன சொல்கிறோம், காகித பணத்திட்டம்னு அதை நம்ம அழைக்கிறோம். விலைவாசியை நிலைப்படுத்தும் நோக்கத்தில் பழக்கத்தில் உள்ள பண அளவினை நாட்டின் உச்ச நிலை அதிகார மதிப்பான மைய வங்கி கட்டுப்படுத்துகிறது. அப்போ பண மதிப்புக்கான அரசின் கட்டளை தாங்கி வருவதால் காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. The quantity of money in circulation is controlled by the monetary authority to maintain price stability. இதில் வந்து என்னது, the paper standard is also known as managed currency standard. The quantity of money in circulation is controlled by the monetary authority to maintain price stability. இதான் வந்து காகித பணத்தோட இது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் நெகிழி பணம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த பக்கம் வரணும் நெகிழி. அடுத்தது இந்த பக்கம் நெகிழி பணம் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்றோம். நெகிழி பணம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் நெகிழி பணம். இப்போ என்னென்ன நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் உலோக பணம் பார்த்தோம், அடுத்து வந்து உலோக திட்டம் பார்த்தோம், அடுத்து பொன் திட்டம், வெள்ளி திட்டம், காகித பண திட்டம், அடுத்தது நெகிழி பணம், அதுக்கு வந்து பிளாஸ்டிக் மணி. இதில் வந்து இது என்ன, அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் நெகிழி பணம். இது என்ன இது பாருங்க, இது நிதி பொருட்களின் வரிசையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நெகிழி பணம்ன்றது நடைமுறையில் உள்ள காகித பணத்துக்கு ஒரு மாற்று. தினந்தோறும் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த நெகிழி அட்டை. அதை வந்து நம்ம என்ன எதில் பயன்படுத்துகிறோம், அதில் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாஸ்டிக்கு மணி அதில் உருவாக்கப்பட்டிருக்கனால அதுக்கு நெகிழி பணம்னு பேர். இதில் என்னென்ன இதில் இன்க்ளூடிங் பாருங்கள், ரொக்க அட்டை, கடன் அட்டை, பற்று அட்டை, முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்ட அட்டை, வணிக நிறுவன அட்டை, அந்நிய செலாவணி அட்டை மற்றும் சூட்டிகை அட்டை என்று நெகிழி பணம் பல்வேறு வடிவங்களில் வந்துட்டு இருக்கு. பரிவர்த்தனைக்காக நம்ம என்ன செய்யறோம், ரொக்க பணத்தை கையில் கொண்டு போகிற தவிர்ப்பதற்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். The latest type of money is plastic money. Plastic money is one of the most evolved forms of financial products. Plastic money is an alternative to the cash or the standard money. Plastic money is a term that is used predominantly in reference to the hard plastic cards used every day in place of actual banknotes. Plastic money can come in many different forms such as cash cards, credit cards, debit cards, prepaid cash cards, store cards, forex cards and smart cards.
இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப இப்போ நடைமுறையில் இருக்கிறது இதுதான். இது வந்து என்ன ஆகுதுன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதை என்ன பண்ணுறாங்க, இது கிழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம வந்து அதனால பிளாஸ்டிக்கில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இது நம்ம கிரிப்டோ கரன்சின்றது தமிழில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மெய்நிகர் பணம். அப்படின்னா என்னென்னா கிரிப்டோ மெய்நிகர் பணம், மைய வங்கியை சாராமல் பண பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் மெய்நிகர் பணமாகும். பிட்காயின் போன்ற பரவலாக்கப்பட்ட பணம் தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்தலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக இதை நம்ம பயன்படுத்தி வரோம். அதாவது இங்கிலீஷில் பார்த்தோம்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து borrowed amount could be returned only in terms of goods and services, but the modern money economy has greatly facilitated the borrowing and lending process. In other words, money now acts as the standard of deferred payments. இதுதான் நம்ம எப்படி சொல்கிறோம், deferred. யார் ஏதோ இருக்கு, cryptocurrency, a digital currency in which encryption techniques are used to regulate the generation of units of currency and verify the transfer of funds, operating independently of a central bank. Cryptocurrencies such as Bitcoin now provide an outlet for personal wealth that is beyond restriction and confiscation. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து முக்கியமான டாபிக்கு பணத்தின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னா பணத்தோட பணிகள். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 4 கேட்டகரிஸ். பணத்தோட பணிகளை 4ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, முதல்நிலை பணி, இரண்டாம் பணிகள், துணை பணிகள், இதர பணிகள். பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டிஞ்சன்ட் ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதன்மை பணிகளில் இடையீட்டு கருவி, மதிப்பு நிலைகளன், மதிப்பளவை, வருங்கால செலுத்துதல்களுக்கு அடிப்படை. பிரைமரி ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அடுத்து வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மணி அஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னென்னா பாருங்கள், பணம் வந்து ஒரு பரிவர்த்தனை கருவியாக செயல்படுது. அப்படின்னா என்ன, பணத்தோட வந்து பொதுவாக பணத்தை கொடுத்தா எந்த பொருளையும் நம்ம வாங்கிடலாம். அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் தவறாமல் பணத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த உலோகம் அது இதெல்லாம் நம்ம மற்ற இதெல்லாம் விட பணம் வந்து நமக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக நம்ம கருதணும். அதுவும் இல்லாமல் இது அனைத்து பரிவர்த்தனைகளையும் தவறாது இடம்பெறுகிறது. பணத்தை பயன்படுத்தி செய்யும் பரிவர்த்தனைகளை இரு பகுதிகளாக பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு பொருட்களை வழங்கும் போது பணம் பெறப்படுகிறது. இரண்டாவதா பொருட்களை நாம் வாங்கும் போதும் பணம் செலுத்தப்படுகிறது. ஒன்று வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் பணம் நம்ம கொடுக்குறோம், நம்ம செலவு பண்ணும் போதும் அந்த பணத்தை செலவு பண்ணுறோம். ஆகவே அது வந்து பரிவர்த்தனைகளில் பணம் ஒரு இடையீட்டு கருவியாக செயல்பட்டு வருது. அதான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். This is considered as the basic function of money. Money has the quality of general accessibility. எல்லாராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதான் சொல்லியிருக்கு. அது இதையும் பார்த்தீங்கன்னா divided into 2 parts. என்ன, ஃபர்ஸ்ட் மணி இஸ் obtained through sale of goods and services. அது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேட்டர் மணி இஸ் obtained to buy goods and services. சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பை குட்ஸ் ஆஃப் சர்வீசஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். அதான் மணி as a medium of exchange. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மணி as a measure of value. The second important function of money is that it measures the value of goods and services. பணம் ஒரு மதிப்பின் அளவுகோல். அப்போ பொருட்கள் பணிகளை மதிப்பளவு செய்வது பணம் தான். எதை வச்சு நம்ம ஒரு பணத்தை ஒரு பொருளோட விலையை நம்ம சொல்கிறோம்ல, ஒரு பொருளை வந்து அதோட மதிப்பை நம்ம எப்படி சொல்கிறோம், அதோட விலையை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த விலையை வந்து அளக்கிற ஒரு கருவி தான் பணம். அதுதான். அப்போ இரண்டாவது இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பணி பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்புகளை பண அலகில் விலைகளாக வெளிப்படுத்துகிறோம். அதனால் பணம் வந்து ஒரு பொது அளவுகோலாக சமுதாயத்தினால நம்ம கருதப்படுகிறது. சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பொருட்களுக்கான பரிவர்த்தனை விகிதங்களை எளிதாக தீர்மானிக்க இது உதவுகிறது. மணி as a measure of value னா the second important function. It measures the value of goods and services. In other words சொன்னீங்கன்னா, the prices of all goods and services is expressed in terms of money தான். Money is this looked upon a collective measure of value. மணியை வச்சு நீங்கள் எதையும் அதோட இந்த வேல்யூவை தீர்மானிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், இரண்டாம் நிலையில் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் இரண்டாம் நிலையில் ஒரு 3 பாயிண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மணி as a store of value. Savings done in terms of commodities
வேர் நாட் பெர்மனன்ட். இப்போ நீங்கள் என்ன பொருட்கள் சேவிங்ஸு டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் பொருட்களாக வாங்கி வச்சிங்கன்னா அது பெர்மனன்ட் கிடையாது. பட் வித் த இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி திஸ் டிஃபிகல்ட்டி has now disappeared and savings are now done in terms of money. இப்போ இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு இந்த இடையூறுகள் எல்லாம் இல்லாமல் பணத்தை நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து நம்ம எப்போவுமே சேவிங்ஸாக பணமாகவே நம்ம சேமிச்சு வைக்கிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி மணி வந்து ஆல்சோ சர்வ்ஸ் as an excellent store of wealth as it can be easily converted into other marketable assets such as land, machinery, plant. எதா வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் வந்து இரண்டாம் நிலையில் பணம் ஒரு மதிப்பு நிலைகளனா இருக்குது. பொருட்களை சேமித்து வச்சுருந்தா அது நிலைச்சிருக்காது, அழிஞ்சிரும், காணாமல் போயிடும், எப்படி ஏதாவது அழிஞ்சு திருடங்கள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் பணத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம், வருங்காலத்துக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறதுல சிக்கல்கள் போயிடுச்சு. இதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் தான் வச்சுக்கணுன்ற தேவையில்லை. இதை வந்து நீர்மைத்தன்மையுடைய பணத்தை நம்ம என்ன செய்யறோம், நிலம், எந்திரங்கள் இந்த மாதிரி மற்றும் தளவாடம் போன்ற எளிதாக சந்தைப்படுத்தப்படும் சொத்துக்களாக நம்ம மாற்றிடலாம். அந்த சொத்துக்களாக இருக்கும்போது அந்த சொத்துக்களை மீண்டும் எப்போனாலும் நம்ம பணமாக மாற்றிக்கலாம். நமக்கு தேவை வரும் பொழுது அதோட மதிப்பின் நிலைகள்னா பணம் செயல்படுது. அதே சமயம் பணத்தின் மதிப்பு ஓரளவுக்கு நிலைத்தன்மையை கொண்டதாக இருக்கிறதுனால இதை வந்து பணியை வந்து சிறப்பாக இது செய்ய முடியுது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மணி அஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ். மணி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட்ஸ்னா பணம் வந்து வருங்கால செலுத்துதலுக்கான ஒரு அடிப்படை. பண்டமாற்று முறையில் கடன் வாங்குவதிலும் திருப்பி செலுத்துவதிலும் நிறைய சிக்கல் இருந்துச்சு. எந்த ஒரு பொருளும் இப்போ கடனுக்கு பெறப்பட்ட பொருட்கள் பணிகளை திருப்பி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா மதிப்பு மாற்றத்தினால எந்த அளவு பொருட்களை பணிகளை திருப்பி செலுத்துவதுன்னு ஒரு சிக்கல். திருப்பி செலுத்தும் போது அது வந்து அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. அதனால தான் இப்போ என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி வருங்கால செலுத்துதலுக்கான எளிதாக கடன்களை பெறுவதையும் அதை திரும்ப செலுத்துவதையும் பணம் வந்து ரொம்ப எளிதாக்குகிறது. ஒரு இடையூட்டு கருவியாக பணம் வந்து உங்களுக்கு பணம் செயல்படுகிறது. அதான் borrowed amount could be returned only in terms of goods and services, but the modern money economy has greatly facilitated the borrowing and lending process. அப்போ பணத்தை வந்து வருங்கால செலுத்துதலுக்கு அது வந்து இடையீட்டு கருவியாக நம்ம செயல்படுத்துகிறோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட், மணி அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர். Money as a means of transferring purchasing power. The field of exchange also went on extending with growing economic development. The exchange of goods is now extended to distant lands. It is therefore felt necessary to transfer purchasing power from one place to another. பணம் வாங்குதிறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு. தூர பகுதிகளுக்கு இடையிலும் எல்லை கடந்து நம்ம பரிவர்த்தனையை நம்ம நடத்துகிறோம். இதனால ஒரு இடத்துல இருக்க வாங்குதிறன் இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது ரொம்ப அவசியம். அப்போ பணம் என்ற கருவி தான் என்ன பண்ணுதுன்னா, பணம் என்ற கருவி இந்த பணியினை ரொம்ப எளிதாகவும் ரொம்ப விரைவாகவும் செய்யுது. ஒரே இடத்துலேருந்து நம்ம எல்லாம் செய்ய முடியாது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் வாங்குகிறோம், இங்கேருந்து அங்கே அனுப்புகிறோம். இது எல்லாத்துக்குமே பணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நமக்கு ஒரு கருவியாக செயல்பட்டு. அதான் மணி எஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ், துணைப்பணிகள். கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா துணைப்பணிகள்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் இதில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். தலைப்புகள் நல்லா படிச்சுட்டு நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது அப்படியே மனப்பாடமாக எழுதணும்னு சொல்லலை. துணைப்பணிகள் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். கடனுக்கான அடிப்படை. இப்போ கடன் வந்து கடன் முறைக்கு அடிப்படையாக பணம் அமைந்துள்ளது. அப்படின்னா ஒரு வங்கியில் வைப்பினை வைத்திருக்கும் ஒருவர் என்ன செய்கிறாரு, அவர் கணக்கில் வந்து போதிய அளவு ரொக்க பணம் இருக்கும்போது மட்டுமே அவர் காசோலையில் பயன்படுத்துவார். அப்போது வணிக வங்கிகளும் அதே மாதிரி தான். வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, கணக்கில் உள்ள ரொக்க இருப்பின் அளவை பொறுத்தே கடன்களை உருவாக்குறாங்க. ஆகவே ரொக்கப்பணமே கடனுக்கான அடிப்படையாக அமையுது. துணைப்பணிகள்ல என்னன்னா, இப்போ நம்ம பணத்தை நம்ம வங்கியில் வச்சிருக்கோம், அந்த பணத்திலேருந்து நம்ம என்ன செய்யறோம், எப்போ வேணாலும் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வசதி இதில் இருக்காது. தான் பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம் சொல்லியிருக்காரு. மணி இஸ் த பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் எய்தர் இன் கேஷ் ஆர் ஆன் கிரெடிட். ஃபார் எக்ஸாம்பிள், டெபாசிட்டர் கேன் மேக் யூஸ் ஆஃப் செக்ஸ் ஒன்லி வென் there are sufficient funds in his account. அது கமர்ஷியல் பேங்க் கிரியேட் கிரெடிட் ஆன் த பேசிஸ் ஆஃப் adequate cash reserves. அதுதான் இந்த பணத்தை வந்து கடனுக்காக அடிப்படையே நம்ம முதலாவது அதை செய்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். பணம் வந்து தேசிய வருவாய் பங்கீட்டுக்கு உதவுது. பண்டமாற்று முறையில் தேசிய வருவாய் பங்கீடானது ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஆனால் பணம்ன்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் வாரம், கூலி, வட்டி, லாபம் இந்த காரணிகள் வருமானத்தை, தேசிய வருவாயை எளிதாக பகிர்ந்தளிக்க முடியுது. இல்லைன்னா நம்ம எப்படி இதை பகிர்ந்தளிப்பாங்க,
அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம எப்படி ரீபே பண்ணுறோம், வாரமாக, கூலியாக, வட்டியாக, லாபமாக தரோம்ல, அதை மணி ஃபெசிலிட்டேட்ஸ் distribution of national income. The task of distribution of national income was exceedingly complex under the barter system, but the intervention of money has now facilitated the distribution of income as rent, wage, interest and profit. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் வந்து தேசிய வருவாய் பங்கீட்டுக்கு ரொம்ப உதவுது. தேசிய வருவாய் பங்கீட்டுனா என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இதற்கெல்லாம் மணி கொடுக்கும்போது, பணமாக இருக்கும்போது அதை ஈஸியாக நம்ம கொடுத்துட்றோம். அதை வச்சு அதோட மதிப்பை நம்ம கணக்கிட்டுறோம், அவ்வளோதான். அடுத்தது இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும் பணம் பயன்படுகிறது. மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் productivities. Consumer can obtain maximum utility only if he incurs expenditure on various commodities in such a manner as to equalize marginal utilities occurring from them. அடுத்து இதில் சொல்லும்போது என்னன்னா, நுகர்வோர் பாருங்க தனது மொத்த பயன்பாட்டினை என்ன பண்ணுறாங்க, நுகர்வோர் தனது மொத்த பயன்பாட்டினை உச்ச நிலைப்படுத்தும் நோக்கில் தான் நுகரும் பல்வேறு பொருட்களின் இறுதிநிலை பயன்பாடுகளை பணத்தின் துணையுடன் சமப்படுத்த வேண்டியதாகிறது. ஏன்னா பொருட்களின் விலை பணத்தில் உள்ள நிலையில் இறுதிநிலை பயன்பாடுகளில் பணத்தின் அலகுகளில் வெளிப்படும் போதுதான் அலகுகளை ஒப்பிட்டு பயன்பாட்டினை உச்சப்படுத்த முடியும். உற்பத்தியாளர் தனது லாபத்தினை உச்ச நிலைப்படுத்த பல்வேறு காரணிகளின் இறுதிநிலை உற்பத்தி திறனை பண அளவில் ஒப்பிட வேண்டி உள்ளது. எது நம்ம என்னது அவங்களோட பணி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தலைப்பு மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க, ஹெட்டிங்ஸை மட்டும் எழுதின எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், அவ்வளோதான். 5 மார்க்ஸ் கொஸ்டினில் வரும்போது ஹெட்டிங்ஸ் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது கடனுக்கான அடிப்படை, அடுத்து பணம் வந்து தேசிய வருவாட்டின் பங்கீட்டுக்கு உதவுது, அடுத்து வந்து இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிட. ஒரு பொருள் முடிவடைந்துச்சுன்னா அந்த இறுதிநிலை பயன்பாட்டை ஒப்பிடவும் அந்த இறுதிநிலை உற்பத்தி திறனை ஒப்பிடவும் பணம் வந்து உங்களுக்கு உதவுது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துது. மூலதனம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. மூலதனம் பல்வகை வடிவங்கள்ல இருக்கு. பணம் நீர்மைத்தன்மை கொண்ட ஒரு மூலதனம், அதாவது பணம் வந்து மூலதனத்தை எளிய முறையில் பிற வகை மூலதனமாக மாற்றலாம், பிற வகை மூலதனங்களை பணமாக மாற்றலாம். ஆகவே உற்பத்தியில் குறைந்த உற்பத்தி நிலை திறன் கொண்ட ஒரு மூலதனத்தை மாற்றி அந்த இடத்துல அதிக உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு மூலதனத்தை கொணரவும் பணம் வந்து துணை செய்து. மணி increases productivity of capital. Money is the most liquid form of capital. In other words, capital in the form of money can be put to any use. ஒரு முதல்ன்றது மூலதனம்ன்றது எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை it is on account of this liquidity of money that capital can be transferred from less productive to the more productive uses. குறைந்த இதுலேருந்து அதிகமான இது நிலையத்திற்கு இதை மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம், அதுக்கு உதவுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷன்ஸ். அதர் ஃபங்க்ஷன்ஸ்னால் இதர பணிகள். இதர பணிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஹெட்டிங்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இதர பணிகள் திருப்ப செலுத்தும் திறனை தக்க வைத்த பணம் உதவுது. இப்போ ஒரு ஆள் வந்து பணம் வந்து பொது ஏற்புத்தன்மை கொண்டதாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ரொக்க பணத்தை தயார் நிலையில் வச்சிருக்கும். இதே போல வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் கூட திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைத்துக் கொள்ள பணத்தை தயார் நிலையில் வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும் பணம் வந்து எப்பவும் எந்த நிலையிலையும் வாங்கிட்டு திரும்ப செலுத்துறதுக்கு, வங்கியா இருக்கட்டும், அது காப்பீடா இருக்கட்டும், அப்புறம் வந்து வேற என்ன அரசோட நிறுவனங்களா இருக்கட்டும், எதுலையுமே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைத்துக் கொள்ள பணத்தை தயார் நிலையில் வைத்திருப்பாங்களே தான். மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்னு எழுதுங்க போதும். அடுத்தது பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாக்குத்திறனை குறிக்கிறது. அப்படின்னா என்ன, பணம் வந்து என்ன செய்யுதுன்னா, மணி ரெப்ரசன்ட்ஸ் generalized purchasing power. Purchasing power kept in terms of money can be put to any use. It's not necessary that money should be used only for the purpose for which it has been served. அப்போ இது வந்து என்ன பண்ணலான்னா, பணம் வந்து என்ற வாங்குத்திறன் கொண்ட சாதனத்தை கொண்டு எதை வாங்குவதற்கு எதை வேணுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த பணம் என்ற வாங்குத்திறன் சேமித்து வைக்கப்பட்டதோ அதை மட்டும் வாங்குற யோசனையோ இன்னும் இல்லை. அடுத்தது 4th பாயிண்ட், மணி gives liquidity to capital. Money is the most liquid form of capital. It can be put to any use. இது தமிழில் நம்ம சொல்லும்போது பணம் மூலதனத்துக்கு நீர்மைத்தன்மை தருகிறது. பணம் என்பது நீர்மைத்தனம் கொண்ட ஒரு மூலதனம் ஆகும். இதன் துணையோட நம்ம அனைத்து இடுபொருட்களையும் வாங்கி எந்த ஒரு செய்பொருளையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும், அவ்வளவுதான். முதன்மை, இரண்டாம்
அடுத்தது துணை பணிகள், அடுத்தது பிற பணிகளா இதர பணிகள், அவ்வளோதான். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பண அளிப்பு. பொருளாதாரத்தில் சப்ளை ஆஃப் மணி, பண அளிப்பு அப்படின்னும் போது பொருளாதாரத்தில் மொத்த பண அளவே பண அளிப்பு. எவ்வளோ பணங்கள் இருக்குது பொருளாதாரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டில் புழக்கத்தில் உள்ள பண அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பண அளிப்புன்னு சொல்கிறோம். இதை வந்து வட்டி விகிதம், விலைவாசி, எப்படி வேணாலும் இதை அந்த நிர்ணயிப்பதில் பண அளிப்பு ரொம்ப முக்கியமான இதாக நமக்கு முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுது குறிப்பிட்ட காலகட்டத்தில். பண அளிப்பு, பண அளிப்பின் பொருள்னா என்ன பாருங்கள். இப்போ இந்தியாவில் காகித பணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகிறது. காகித பணத்தை வெளியிடுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்து நாணயங்கள் வெளியிடுறது மத்திய அரசின் நிதித்துறை. இப்போ இந்த பொதுமக்களால் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கணக்குகளில் உள்ள இருப்பு தொகைகளும் பணமாக கருதப்படுகிறது. அப்போ காகித பணங்கள் எப்படி வந்து அதிகாரம் பெற்ற சட்டப்பூர்வமான செலாவணி ஆகும். மணி சப்ளை மீன்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் அன் எக்கானமி. எவ்வளோ மணி ஒரு எக்கானமியில் உபயோகப்படுத்துகிறோம். இட் ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கானமி. மொத்த பணம் எவ்வளோ நம்மளோட புழக்கத்தில் இருக்குது, எவ்வளோ அளிப்பில் இருக்குது, அதுதான் வந்து பண அளிப்புன்றோம். அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது இதில் வந்து மீனிங் ஆஃப் மணி சப்ளைன்னும் போது இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா கரன்சி நோட்ஸ் ஆர் இஷ்யூட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்து என்ன எது பண்ணுறாங்க பாருங்கள். காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், Government of India. Besides these, the balance is savings or current account deposits held by the public in commercial banks. Is also considered money. அடுத்தது, the currency notes are called fiat money and legal tenders. Money supply is a stock variable. RBI publishes information for 4 alternative measures of மணி சப்ளை, நேம்லி M1, M2, M3, M4. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, எப்படி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் M1, M2, M3, M4 இந்த 4 வகையிலான அளவீடு செய்யுது. M1ன்றது காகித பணம், நாணயங்கள் மற்றும் கோப்பு வைப்புகள். அடுத்தது M2ன்றது என்னன்னா இந்த M1 பிளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள். M3னா என்னன்னா இந்த M2 பிளஸ் அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கால வைப்புகள். அடுத்து M4னா என்னன்னா இந்த M3 பிளஸ் அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள். இதில் M1, M2ன்றது குறுகிய பணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது M1 மற்றும் M2 பரந்த நிலை பணம் என்று அழைக்கப்படுகிறது. M1, M2 குறுகிய நிலையும் அழைக்கப்படுகிறது, பரந்த நிலையும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது இதில் பார்த்தோம்னா என்னென்ன இதில் M1 வந்து கரன்சி காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். இப்போ நான் தமிழில் சொன்னது அப்படி இங்கிலீஷில் கரன்சி காயின்ஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். அடுத்து M2ன்றது இந்த M1ஓட ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸையும் சேர்க்குறோம். அடுத்து M3ன்றது என்னென்னா இந்த M2ஓட ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அது M4, M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ M1 and M2 ஆர் நோன் அஸ் narrow money. M3 and M4, M1, M2 narrow money, M3 and M4 are known as broad money. இங்கே அதே தான் M1, M2, M3, M4. இந்த printing mistake. அடுத்தது next one currency symbol. பண அளிப்பின் கரன்சி சிம்பிள்னா பண குறியீடுனா இந்திய தொழில்நுட்ப ஒரு இது இந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்திய தொழில்நுட்ப கழகம் மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற உதயகுமாரால் வடிவமைக்கப்பட்ட புதிய பண குறியீடு ஜூலை 15, 2010 ஆண்டில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தட் சொல்லுது. அடுத்தது பாருங்க டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளை. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளைனா பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் வந்து இங்கே 4 காரணிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளைல ஃபர்ஸ்ட் ஒன் கரன்சி டெபாசிட் ரேஷியோ, CDR, கரன்சி டெபாசிட் ரேஷியோ. இட்ஸ் a ratio of money held by the public in currency to that they hold in bank deposits. கரன்சி டெபாசிட் ரேஷியோ ரொக்க வைப்பு விகிதம். மக்கள் வந்து கையில் வச்சிருக்க பணம், அவ்வளோதான். மக்கள் வந்து வங்கி வைப்புகளில் உள்ள பணம், அவங்க எவ்வளோ கையில் வச்சிருக்க பணத்தோட விகிதம் இது குறிக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, RDR. அப்படின்னா வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு மொத்த வைப்புகள் அது மட்டும் அதை குறிக்குது. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா
cash reserve ratio, CRR, cash reserve ratio. It's the fraction of the deposits deposits the banks must keep with RBI. At the fourth one, இது தேர்ட்ல வந்து ரொக்க இருப்பு விகிதம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னன்னா ரொக்க இருப்பு விகிதம் வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு, குறைந்தபட்சமா இந்த அமௌண்ட் இருக்கணும், அதான் வந்து ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னா ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோனா எஸ்எல்ஆர், வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துக்கள், வணிக வங்கிகள் மட்டும். அப்போ இட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் டிமாண்ட் and time deposits of the commercial banks in the form of specified liquid assets. specified liquid assets வச்சு இதை நம்ம சொல்கிறோம். அந்த 4 இதையும் நம்ம வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, 4ஓடது முக்கியமானது என்னன்னா நீங்கள் வந்து பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் இது 4 தான். அடுத்தது பண அளவு கோட்பாடு. பண அளவு கோட்பாடுன்றது பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்புக்கும் இடையேயான தொடர்பை எடுத்துரைப்பது. இங்கே வந்து இதை வந்து இர்விங் ஃபிஷர்ன்றவர் இதை பற்றி சொல்லியிருக்கார், பண கோட்பாடு. அதான் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடுன்னு அதை சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான தியரி. அப்போ இந்த பண அளவு கோட்பாடுன்ற டாபிக் வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம், 2வது பார்ட்டில். இது வரைக்கும் பாதி நடத்தியாச்சு. ரொம்ப முக்கியமானது பணத்தின் பணிகள், இதை நல்லா படிச்சுக்கோங்க. பண அளவு கோட்பாடை நம்ம மீதியை அடுத்த இதோட கண்டினியூஷனை அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.